என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மாங்காடு நகர திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று தெருமுனை கூட்டம் ஜபருல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மூத்த வழக்கறிஞர் திரு பி. வில்சன் எம்பி அவர்கள் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில் கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம், மகளிர் இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கான உயர்கல்வி திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழக மக்களுக்கான திறம்பட செயல்படுத்தி வரும் தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மீண்டும் நாற்காலியில் முதலமைச்சராக அமர்வதற்கு பெண்கள் அதிகமாக வாக்களிக்க வேண்டும் என்றும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதில் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் பெருமாள் ராஜ், இளைஞணி அமைப்பாளர் சாரதி வெங்கடேஷன், தம்பிதுரை மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுதான் அவருக்கு எண்ணம். ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் மாங்காட்டுக்கு சென்று இந்த 2 பாகத்தையும் தமிழகத்துடன் இணைந்து ஆலோசனை வழங்கி இந்த பாகத்தில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்திட வேண்டும். அதற்குரிய ஆலோசனை கூட்டம் தான் இது. மாங்காட்டில் 2வது கூட்டம் அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார். அண்ணனை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ணன் அட்வொகேட் வழக்கறிஞர், இங்க இல்ல சுப்ரீம் கோர்ட். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது அவரை அண்ணா சமாதி பீச்சில் புதைப்பதற்கு இடம் தரமாட்டேன் என்று அடம் பிடித்த அதிமுகவிற்கு எதிராக கோர்ட்டுக்கு சென்று அதில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பெரிய மாபெரும் தலைவர், அவர்களுக்கு பீச்சில் அண்ணா இடத்திற்கு பக்கத்தில் இடம் வழங்கிட வேண்டும் என்று உத்தரவை பெற்று தந்த அற்புதமான நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் அவர்கள். அவங்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ செய்யணும். அதனால தமிழ்நாடுனா கோவில்கள், திருத்தலங்கள், மசூதிகள் நிறைந்த அமைதியான ஒரு மாநிலம். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமி எடுத்து வருகிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.